ஹாய் ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆரம்க்கு ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போறோம். த டைட்டில் என்னன்னா, சடன்லி மேரேஜ் வித் மை எக்ஸ். ஓகேவா? நான் ஆரம்க்கு இதுக்கு முன்னாடி போட்டப்பட்ட டெலிட்டேன். இப்போதைக்கு பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. மறக்காம எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? சரி, ஓகே, மறக்காமல பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் பார்த்து மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்படியே ஸ்டேஜில் தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஆரம்ப பார்க்குறீங்க. ஆரம் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களா இவன் இவனை போய் இவங்க எதுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க? சி கருமம் செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் ஒரு பக்கம், இவளை போயிட்டு எனக்கு மேரேஜ் பண்ண வைக்கிறாங்களே, செய் இவளையே பிடிக்கலன்னு தான் நான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணேன். எங்கேருந்து இவளை பிடிச்சி எனக்குன்னு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரில. செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் ஒரு பக்கம் நிற்கிறாரு. இதே நீங்கண்ணா அப்படியே விருப்பமே இல்லாமல் நிற்கிறீங்க. ஆரம் ஒரு பக்கம் சுத்தமே விருப்பமே இல்லாமல் நிற்கிறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே பார்த்துட்டு, ஆரம் நீ இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு ஓகே சொன்னா? ஏய், நீ எதுக்கு ஓகே சொன்ன? நீ எதுக்கு ஓகே சொன்ன அப்படின்னு ஆரம்பம் கேட்குறாரு. இப்போ நீங்கள் தான் எங்கள் வீட்டில் கம்பல் பண்ணாங்க, அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். அப்போ நான் மட்டும் என்ன அப்படியே உன் மேலே ஆசைப்பட்டு மீண்டும் அப்படியே காதல் வலிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினச்சியா? அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓவராக கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த நீ அவ்வளோதான். சி போங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நினைக்கிறீங்க. இப்போ அப்படியே அங்கே இருக்க ஃபாதர் தான், அறமாகிய நீ ஒயினை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாப்பா? சம்மதம் ஃபாதர். ஒயினாகிய நீ ஆரம்பி திருமணம் செய்து கொள்ள சம்மதமாமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் ரிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்கள் மேரேஜும் முடியுது. நீங்களா ஐயோ இப்போ வேறு கிஸ் பண்ண சொல்லுவானுங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பியே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. ஆரம்பங்களை பார்த்துட்டு என்னத்துக்கு என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இப்போ ஃபாதர் தன்று கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஃபாதர் வேண்டாமே பா, அதெல்லாம் முறை இருக்குப்பா, நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஓகே ஃபாதர். நீங்கள் அப்படியே ஆரம்பம் உங்களை பார்க்குறாரு, நீங்களா ஆரம்பம் பார்க்குறீங்க. ஆரம் எதனால இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முட்டி போட்டு அப்படியே உங்கள் கையில் முத்த கொடுத்துட்றாரு. நீங்களா பார்க்குறீங்க. அரே நீயாடா இது? லவ் பண்ணும்போது எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா நல்லா இது செய்யலான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறியோ? நடிடா, உன்னோட அது கேப் மாதிரி தான், அதை பற்றி எனக்கா தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது அப்படியே ஆரம்பம். ஐயோ நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்க்குறாளே, பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அப்படியே நின்றுக்கிறாரு. இப்போ அப்படியே தான் அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதாவது ஆரம்பம் தனியாக இருப்பார். ஸோ அந்த இடத்துக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்து பத்திரமா இருங்கம்மான்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு தான் போயாச்சு. இப்போ அப்படியே ஆரம்பம் வல்லவா, நீங்கள் சொல்லலைனாலும் எனக்கே தெரியும், நான் வரதான் செய்வேன். ஐய ரொம்ப பண்ணாதடி. நான் அப்படிதான் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன? ஐயோ அப்பா, என்ன வாங்க போங்கன்னுலாம் வருது வாயிலிருந்து. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் வருவேன், வராமல் இங்கே கூட நிற்பேன்டா. டா 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 பொட்டாட்டா அப்படின்றீங்க. ஏய் என்ன என்ன நினச்சிட்டு இருக்க? எதுக்கு நான் வாடா போடாங்கிற? வாங்க போங்கன்னு கூப்பிட்டா ஏன் வாங்க போங்கங்கிற? இப்போ டான் கூப்பிட்டா ஏன் டான் கூப்பிடுறேங்கிற? உன்னோட இதுக்கு நாளாக முடியுமா சொல்ல ஆரம்? ஏய் உனக்கு ரொம்ப திமிருடி, ரொம்ப திமிருதான். அது உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வந்துருச்சு. கொஞ்ச நாள் வந்துட்டு உன்னை அப்படியே பிரேக்கப் பண்ணிட்டு போகவும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தேன். இப்போ கருமம் என் தலையெழுத்து உன் கூடவே கட்டி வச்சிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? ஏய் இல்லை எனக்கு இல்லை, அப்போ நீ லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து யோசிச்சுட்டு இருக்க, இந்த சல்லை எப்படா நம்மளை விட்டு ஒளியணும் அப்படிதானே? இங்கே பாரு ஆரம், நான் வந்துட்டு உன்னை பிரேக்கப்னு சொன்னேனா? பின்னா நானாடி சொன்னா? நல்லா யோசிச்சு பாரு, நானா வந்துட்டு வந்து பிரேக்கப்னு சொன்னேன்? சரி சரி சரி, கத்தாது 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 கத்தாது.
யோசிச்சு சொல்லு. யாரு பிரேக்கப்னு சொன்னா? நான் சொன்னா உன்ன? நான் சொன்னேனா? நான் தான் சொன்னேன். ஆ, நீ உன் இஷ்டம் எதுக்கு நீ சொல்லிட்டு போவ? நான் ஒரு ஆளா? சொல்லு பார்க்கலாம், நான் ஒரு ஆளா? ஆம், என்ன சொல்றது? விடுங்க யாரேன். ஏய், மழுப்பிக்கிட்டு இருக்காதடி, மழுப்பிக்கிட்டு. என்ன என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தருது? என்னை பார்த்தா எப்படி தருது? பின்ன நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணீங்க. நான் எதெல்லாம் செய்யாதுன்னு சொல்றீங்களோ, அதாவது நான் உங்களை எதெல்லாம் செய்ய வேணான்றனோ நீங்க வேணும்னே வம்படிக்கா அதை தான் நீங்க போய் செய்றீங்க. நான் என்ன பண்றது? எனக்கு டென்ஷன் ஆச்சு, கடுப்பாச்சு, வெறுப்பாச்சு. வாடா ஹேரன்னு சொல்லிட்டு நானும் பிரேக்கப்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். ஓ, அப்படி நான் பண்ணதுனால இப்போ உனக்கு நீ பிரேக்கப்ன்ட்ட. இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பண்ணா அப்பயும் டிவோர்ஸ்ன்ட்டு போயிருவியா? சொல்லலாம், போனாலும் போயிருவேன்ப்பா. எனக்கும் என் புருஷன் எனக்கு மட்டும்தான் இருக்கணும். கண்டவ கூடலாம் போய் பேசிக்கிட்டு இருந்தா அவன் வரவே வேணாம்னு அத்து விட்டு போயிட்டே இருப்பேன். அடி பாவி, அதுக்குன்னு நார்மலா பேசுறதுக்கலாமாடி நீ சந்தேகப்பட்டுட்டு இப்படி பண்ணுவ? சந்தேக பேர்வழி, சந்தேக பேர்வழியே ஒன்றும் அப்பெல்லாம் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ வரேன், இங்க பாருங்க. சரி சொல்லு என்ன? இப்போ ஒரு பையன் வந்து என்கிட்ட, ஹே வயன், என்ன வயன் பண்ற? நீ சாப்பிட்டியாடி? நீ ஏன்டி இன்னும் சாப்பிடாம இருக்க? நீ சாப்பிட்டாதாண்டி நான் சாப்பிடுவேன், அப்பதாண்டி என் வயிறு மனசெல்லாம் நிறையும் அப்படின்னு வந்து எவனாவது என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா ஆரம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆரம் அப்படியே பார்த்துட்டு, சே இப்படி ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸ்ல இப்படிதான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்படின்னு விட்டுருவீங்களா? ஆரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், என்ன நக்கலா? எல்லாரும் எனக்கு கொஞ்சம் லைட்டா விக்கல் தருதுடியே, தருது. ஒரு மார்க்கமா தான் சுத்துற உனக்கு இருக்குடியே, உனக்கு இருக்கு. என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி அவனாவது வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தா அப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை பொழந்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். செய்வீங்களா? செய்வீங்களோ? அந்த அளவுக்கு கோவம் தான் எனக்கும் வந்துச்சு. அதுக்கு நீ அவள்கிட்ட இல்லடி போய் கத்திருக்கணும், என்கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டு போனா நான் என்ன பண்றது? அப்போ சேச்சி இருங்க இருங்க, இதுக்கும் நான் வரேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வருவீங்க. வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஏய், யாரு அவன்? அவன்கிட்ட எதுக்கடி பேசுறான்? நீ எதுக்கடி அவன்கிட்ட பேசுற? அது என்னடி அவன், நீ சாப்பிட்டாதான் அவன் தெம்பானா, அப்பதான் அவன் வயிறு எல்லாம் நிறையுமா அப்படின்ட்டு நீ என்கிட்ட தான் ஆரம்பிக்க. இப்ப நீ வந்துட்டு போயிட்டு அவன்கிட்ட கேட்க மாட்ட, சொல்லு வைப்ப அவனை பொழந்து தள்ளு வண்டின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட தான் வந்து ஏறுன்னு ஏறுவ. உனக்கு புரியுதா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? இப்போ ஆரம்பம் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் போயிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு அப்புறமேட்டு தான் உன்கிட்டே வந்து கேட்பேன். ஓ அப்படி? ஓ சரிங்க ஆரம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சாரி, ஓகேவா? இப்போ என்னடி சொல்ல வர? என்ன சொல்ல வரணும்? அவனுக்கு தப்பு, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இப்ப அப்படியே வெளியே இருந்து ஒரு ஆள் அப்படியே கூப்பிடுறாங்க, நீங்களா வந்துட்டு யாரு இது அப்படின்ட்டு பாக்குறீங்க. வெளியே பார்த்தா நம்ம ஜிமினா தான் நிக்கிறாரு. நீங்களா ஹே ஜிமு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறீங்க. ஏ வைனே அப்படின்ட்டு அந்த மனுஷன் அப்படியே உள்ள வர்றாரு. நீங்களா பார்த்துட்டு ஏ வாட்சிமினே வாட்சிமினே, ஏய் எப்படிரா இருக்க? ஏய் நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நானும் இந்த இதை கட்டிக்கிட்டு எங்க வாழ்க்கை ஃபுல்லா சண்டை சண்டைன்னு தான் போகு பலடா, அங்க உள்ள வந்தது ஒரே போர்க்களமால இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? பாரம் அப்படியே உங்களதான் முறைக்கிறாரு. நான் என்ன முறைப்பே, கொண்டு புடுங்கிருவேன் அப்படிங்கிறீங்களா? ஆரம்பத்துட்டு புடுங்குவடி புடுங்குவ, நீ புடுங்குற வரைக்கும் என் கையை என்ன அப்படியே புளியாங்க புடுங்கிட்டு இருக்குமா? ஏய் என்ன 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 அப்படின்ட்டு வரீங்களா? ஏய் என்ன என்ன அப்படின்ட்டு அவரு ஒரு பக்கம் வராரா? அடிச்சு நிறுத்துங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை அடிச்சுட்டே நிறுத்த அங்க அக்கா மக்கா. ஏய் ஜிம்னா வாய முடிய, நீ இதுக்குள்ள வராத. ஆமா வரக்கூடாது. ஏன்டா காலேஜ் டேஸ்ல உங்க 2 பேத்துக்கு சண்டை வந்தா சேர்த்து வைக்கிறதா நான் தான். இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இப்ப வந்துட்டு வாயை மூட்டுறாம்பியா நீ? அவ்வளவுதான், பழசெல்லாம் மறந்துட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா, ஏய் இவன் இப்படிதாண்டி பழசெல்லாம் மறப்பான், நீ தான் என் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிமினா உங்க ஷோல்டர்ல கையை போட்டு வர்றாரு. நீங்களும் ஜிமினா இவன் கிட்டக்கிறான் வெட்டி பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வேணும்னே அப்படியே ஜிமினாவோட ஷோல்டர்ல அப்படியே எக்கி கையை போட்டுக்கிட்டு போறீங்க. இப்போ ஜிமினா பார்த்துட்டு செத்தியா செத்தியா அப்படின்ட்டு பழிச்சு கட்டிட்டு போறாரு. டே ஆரம்க்கா, டே எங்க அக்கா மகனே, நீ கையில
க்கு நீ செதுருதாங்க தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனுஷன் சிறி காண்டில் இருக்காரு. இப்போ அப்படியே நீங்கள் தான் இருந்துட்டு அப்பயே பாத்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பக்கம் பழிச்சு கட்டிட்டு போறீங்க. ஆனா இருந்துட்டு ஏய் வருவல்ல நீ உனக்கு இருக்குடியே உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு மாதிரி சமய காண்டில் உட்காந்துருக்காரு. இப்போ அப்படியே நீங்க தான் சரி சிமன் பாய் பார்த்து போயிட்டு வா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பாய் சொல்லிட்டு நீங்க அப்படியே உள்ள திரும்புறீங்க. இப்போ அப்படியே ஆரம்பம் அப்படியே உங்ககிட்ட வந்து நின்றுட்டு ஏய் என்ன என்ன மனசுல என்ன அப்புறம் திமிரு அதிகமா? என்ன சார் கொஞ்சம் காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. என்ன திமிரான்னு கேட்டேன். ஏன் சார் என்ன ஆச்சு? அவன்கிட்ட நடி அவன்கிட்ட நான் அதுன்னு ஷோல்டர்ல அப்படி கை போட்டு போற என்ன கல்யாணத்தப்ப மேரேஜ் பண்றதுக்கு என் கைய புடுறீன்னா அவ்வளோ யோசிச்சுட்டு அவன் ஷோல்டர்ல கை போட்டு போற நீ. என் ஃப்ரெண்டு நான் போடுவேன், உங்களுக்கு நான் பிரச்சனை? இது உன் ஃப்ரெண்டு நீ போடுவியா? ஏய் வச்சிருவேன்டி மாவலே. தெரியுதா புரியுதா? எனவே எங்க அப்பா அம்மா உனக்கு சொன்னடா என்னமோ சொன்ன நானும் உன்கிட்டலாம் கேட்க மாட்டேன், அவன்கிட்ட தான் கேட்போம், அவன்கிட்ட தான் என்னென்னமோ சொன்னீங்களே சார். எங்க சார் போச்சு அந்த வீராப்பெல்லாம்? எங்க போச்சு அந்த வீராப்பெல்லாம்? எல்லாம் அப்படியே வெறும் வாய்க்கு மட்டும்தானோ பேசுவடியே பேசுவ. நீ பேச மாட்ட, இன்னமும் பேசுவே, இதுக்கு மேலேயும் நீலாம் பேசுவேன். உனக்குலாம் திமிருடியும் திமிரு கொட்டத்தெல்லாம் அப்படியே அடக்கி தூக்கி எறியணும், அப்பதான் நீ அடங்குவ. போவீங்களா போவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே பேக்கெல்லாம் தூக்கிட்டு மேலே ஓடிடுறீங்க. இப்போ அப்படியே ஆரம் பார்த்துட்டு இவங்களை வச்சுக்கிட்டு சாமி காலேஜ்ல இருந்து 3 வருஷம் பட்டப்பாடு பத்தாதுன்னு கடைசி இதுல பிரேக்கப் பண்ணிட்டு இவ்வளோ நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க மதையா இருந்தா இவளே பிடிச்ச எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே முருகா அப்பா ஏமா இப்பெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே நீங்க தான் மேல போயிட்டு அப்படியே பண்ணிட்டேன், இவனை வெறுப்பேத்தணும்னுக்கும் இவ்வளோ நாள் சுத்திக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி வெறுப்பேத்த ஆரம்பிச்சாச்சு, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நல்லா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சரி இதே குஷியோட போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நல்லா ஆட்டாடிக்கிட்டே போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு நீங்க பர்டிகுலர் ஒரு டிஷர்ட்டு ஷாக்ஸ்ன்னு தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே வருங்க. அப்படியே ஆரம்பங்களை பார்த்துட்டு ஏய் என்னடி ட்ரெஸ் இது இப்படிதான் போடுவியா? அட போங்க ஆரம், வீட்டுக்குள்ளேயே எப்படி இருந்தா என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே கிச்சனுக்குள்ள போயிட்டு ஏதாவது திங்கிறதுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு எலி மாதிரி அப்படியே சொரண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்துட்டு ஏய் இடத்த தேடிக்கிட்டு இருக்கியா? நான் எடுத்தோட தொலைவேன், அவங்களுக்கு என்ன? ஏய் ஏண்டி எட்லினா கேட்க வேண்டியதானே, எடுத்து கொடுப்பேன்ல, அதுக்கே அப்படி எலிக்குட்டி மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கேன். எலிக்குட்டி குதிக்கும் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களாக்கும், அது ஓட மட்டும் தான் செய்யும். சேப்ப நீ ஓடு பார்க்கலாம். எதுக்கு? நானே அவங்க பசியில இருக்கா என்ன ஓடு வீடுன்ட்டு போங்க ஆரம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க தான் இது என்ன எட்டவே மாட்டுது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எக்கி ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன்ட்டு குதிச்சுட்டு இருக்கீங்க. ஆரம் பார்த்துட்டு நீ பண்ணு எவ்வளோ நேரம் நீ குதிச்சுட்டு இருக்க நானும் பாக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் இப்படி நின்றுட்டு இருக்காரு. இப்ப நீங்களா இருந்துட்டு என்ன இச்சி ஏய் எவ்வளோ அவசரத்துக்கு வீட்டை கட்டி வச்சிருப்ப, எடுக்க கூட முடியல. ஒரு மனுஷிக்கு எட்டுற மாதிரி வீட்டை கட்டணும், பெரியவன் மாதிரி கட்டி வச்சிட்டான் பாரு ஆளும் மண்டையும் படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏய் உனக்கு எட்லினா பக்கத்துல இருக்க ஸ்டோல போட்டு எடு, என்னைய பிடிச்சி கத்திட்டு இருக்க. சீப்பா பசியா போயிரும் போல இது எக்கி எடுக்கிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மீண்டும் குதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன கர்மம் எட்டவே மாட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரே ஜம்பு தான். நீங்க அப்படியே அங்க இருக்கிறத எடுக்கிறேன்னு சொல்லி அதை எடுக்காம அது உங்க மேல கொட்டி நீங்க போயிட்டு கீழே விழுந்து சிரியோந்துரு அப்படியே உங்க மேல ஃபுல்லா கொட்டிடுது அந்த டப்பால இருந்து இதெல்லாம். ஆக்சுவலி அந்த டப்பால என்ன இருந்திருக்குன்னா ஒரு டப்பால ஹார்லிக்ஸ் இன்னொரு டப்பால பூஸ்ட்ன்னு தான் இருந்திருக்கும். நீங்க அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொட்டி விட்டு எல்லாம் உங்க மேலேயே விழுந்துருச்சு. இப்ப அப்படியே ஆரம்பம் பார்த்துட்டு ஐயோ இதுக்குதான் கௌரவம் பார்க்காம ஒழுங்கா என்கிட்ட எடுத்து கொடுன்னு கேட்டிருக்கணும். இப்படிலாம் இருந்தா இப்படித்தான் அனுபவிச்சாகணும், அனுபவி அப்படின்ட்டு இந்த மனுஷப்பட்டுக்குள்ள போறாரு. டே ஆரம் தூக்கிடுடா ஏன்டா அப்படியே போற? ஏன் உனக்கு கையில்ல கால் இல்ல, கைய நீ கால பேலன்ஸ் பண்ணி எழுந்துருடி. சீ போடா நீலாம் ஒரு ஆளே இல்லடா போடா, உன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்ட மாதிரி என் புத்திய சிற்பா அடிக்கணும். ஏன் இந்த செருப்பணுமா கல்ல போட்டு தாண்டி இருக்க,
சீ உனக்குலாம் அறிவில்ல, வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு வரிய. ஏய் இது வீட்டுக்குள்ள போற செருப்பு தான் மூடு. வீட்டுக்குள்ள செருப்பு போறதாதான் அது ரூமோட வச்சுக்கோடா, இது கிச்சன் பக்கத்துல சாமி ரூம் இருக்கு, இப்படிதான் போட்டு வருவியா? அறிவில்ல உனக்கு, மென்டல் சைக்கோ. ஏய் நீ ஏன் வீட்டுக்குள்ள இப்படிலாம் ட்ரெஸ் போட்டு சுத்துற? ஏன் இங்கதான் சாமி ரூம் இருக்கு, சாமி ரூம் கிட்ட எப்படி வரணும்னு எனக்கு தெரியாதாடி? ஏய் சீப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க எப்படி திட்டிட்டு போயிருங்க தானே. உன் பக்கு அதை எப்படியே திருப்பி விட்டா சீப்பா ஓப்பான்ட்டு அப்படியே போயிருவில்ல. இன்னும்லாம் ஐயோ அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் இது மாறவே மாறாது செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்படியே சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்களா இருந்துட்டு ஐயோ இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், இதை ஒன்று எடுக்கிறதுக்குள்ள மீண்டும் எல்லாம் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த இடத்தெல்லாம் அள்ளி கொட்டி மீண்டும் தொடச்சிட்டு அந்த டப்பாவெல்லாம் முழுசா கொட்டிருச்சு, அந்த டப்பாவை கழுவி கவுத்து வச்சுட்டு நீங்க குட்டிக்கல மேலே போயிடுறீங்க. மீண்டும் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு மீண்டும் ஒரு டிஷர்ட்டு பெரிய தொழுதொலைன்னு ஒரு பேண்ட் எடுத்து மாட்டிக்கிறீங்க. ஏன்னா அவன் முன்னே அப்படி கேட்டிருப்பான்னு சொல்லிட்டு நீங்க தொழுதொலைன்னு ஒரு பேண்ட் எடுத்து மாட்டிக்கிறீங்க. அப்படியே அவதை பார்த்துட்டு என்ன மேடம் அப்படியே மாறிட்டீங்க போல. நான் மாறாம இருக்கேன், உனக்கு என்ன? இல்லை மா சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னேன்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. சி போடா லூசு பையலே, கிறுக்கன் அப்பையிலேருந்து எனக்கு கிறுக்கனா மட்டும்தான் இருக்கும். இவனை போய் எனக்கு எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சவங்க போரு. ஐயோ ராமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களா அப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த மனுஷன் ஏண்டி அப்படி நான் உன்னை என்ன தாண்டி பண்ணிட்டேன், ஏன்டி இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கேன்? இல்லை நானே உன் சல்ல ஒளிஞ்சுதேன்ட்டு இருந்தா, இவங்க பட்டுக்கெல்லாம் சட்டனா அப்படியே உன்னை பிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கோன்னா எனக்கு எப்படி இருக்கும் சொல்ல பார்க்கலாம். அப்படியே உங்க பேர் இவங்க சேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்றாரு. எப்படா நீ போடா நீ போடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எப்படி குத்துறீங்க. ஏய் என்ன பேசிட்டு இருக்கும்போது குத்துற அறிவில்ல? அப்படிதான் குத்துவேன். ஏய் போடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்க வேணும்னே பிடிச்சி கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருந்தீங்க. ஏய் ரெடி கையை பிடிச்சி கடிக்கிற, அப்படித்தான் கடிப்பேன் படா அப்படின்னு மாதிரி சொல்றீங்களா? அப்ப நான் கடிச்சு வச்சேன் நீ தங்க மாட்டடி, ஹே படா 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போறீங்களா? இருடி உங்க அப்பா அம்மாவோட உனக்கு இருடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்க கையை பிடிச்சி கடிச்சு வச்சுடுறாரு. நீங்களா கையை பிடிச்சி கடிச்சுடா அப்படின்ட்டு இருக்கீங்க. அவரும் இருந்துட்டு அடியே நான் ரொம்ப அநியாயண்டி, நீ கடிச்சேன் கையப்படுற எப்படி இருக்குடி, இங்க பாரு எப்படி இருக்குடி, நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லை நீ கடிச்சதான் நீ இப்படி வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ இன்ஃபெக்ஷன் ஆயிர போகுது அப்படின்னுங்களோ. அடி பாவி வாடி ஹாஸ்பிட்டல் போலாம் வா, அவன் டாக்டரே சொல்லுவான் யாருக்கு அதிகமாக காயம் இருக்கணும், வாடி போகலாம் வாடி 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 அப்படிங்கிறாரு. அப்படின்றீங்க. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? எரியுதே அப்படின்றீங்களா? ஐயோ சை வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த காயமான அடிபடுறதுக்கு சும்மா ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி, அதை எடுத்து உங்களுக்கு அப்படியே இந்த இதெல்லாம் போட்டு விடுறாரு. இப்போ ஓகேவா? ஏய் சாவிச்சிருங்க. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி நீ ஏன் இங்கே கடை, நான் வெளியே போய் கொஞ்ச நேரம் கார்டனில் உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? கார்டனுக்கு போறியா? கார்டனுக்குலாம் அங்கங்கே நடப்பாங்க, வேற எத்தனையும் மாற்றிட்டு போ. என்ன இங்கே தானே மாற்றிட்டு போ. இருடா உங்கள் அப்பா அம்மா இப்போ நான் மாற்றிட்டு வர ட்ரெஸ்ஸில் நீ என்ன சொல்கிற பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே தமிழ்நில இருக்க மாதிரி ஒரு கவனம் தூக்கி மாட்டிக்கிட்டு நீங்கள் வரீங்க. மனுஷன் பார்த்துட்டு அப்படியே இங்கே இருக்கிறதுக்கு இப்படி போட்டு தர இதானே பட்டிருக்கேன், சரி வா எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போ அப்படிங்கிறீங்க. அது சரி ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சமாவது குற்ற உணர்வுன்னு ஏதாவது ஒன்று இருக்கு? என்ன குற்ற உணர்வு? இல்லை இவனை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டுமே, இவன்கிட்ட சண்டை போடுறமே, வெக்கமே இல்லாமல் மீண்டும் இவன்கிட்டே வெளியே கூப்பிட்டுப்போன்னு சொல்கிறமே, அப்படி ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லையாடி? என்கிட்ட அதெல்லாம் இல்லவே இல்லை. யாரும் நீ எல்லாம் எதிர்பார்க்க கூடாது, இத்தனை வருஷமா நான் பார்க்குறேன், இது கூடமா நீ தெரியல அப்படிங்கிறீங்க. அடுத்து இந்த அளவுக்கு பிரேக்கப்னு வேற ஒரு கேடு, இந்த லட்சணத்தில் நீ வேற எனக்கு எக்ஸ் வேற. இங்க பாரு எக்ஸ்ன்னு இனிமேல் சொன்னா உன்னை தொடப்பத்தாலே அடிப்பேன்டா, இப்போ இருந்து நான் தான்டா உன் ஃபியூச்சர் பார்ட்னர், எல்லாமே நான் தான்டா. கொப்பமாவனே இனிமேல் நீ சொன்ன செத்துட்டடா அப்படிங்கிறீங்க. அது சரி இதுக்கெல்லாம் இந்த பொழப்புக்கு நீலாம் எங்கேயாவது போயிட்டு நான் கிட்ட தொங்கலாம் அதானே சொல்ல வர? நீ எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியலடி, வந்து தொலைடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அந்த மனுஷன் அப்படியே ஜாலியாக வெளியில கூப்பிட்டு போயிட்டு ஒரு மாதிரி நல்லா க்யூட்டா ஃபைட்டிங் பார்ட்னர் மாதிரி நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஜாலியாக ஜாலியாக இருக்கே நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படியே ஒரு
சண்டையிலே ஒரு ரொமான்ஸு அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அப்படியே ஒரே க்யூட் அண்ட் ரொமான்டிக்காக அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஓகேடா, இது ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு ஒன் ஷாட். ஓகேவா, அப்படியே சும்மா போட்டேன். ஓகே, ரொம்ப குட்டி, யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, ரொம்ப இது குட்டியான ஒன் ஷாட். ஓகேடா, மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே, டாடா பை பாய். ஆரம்ப ஸ்மைலு தொட்ட பார்த்தாலே அடிக்காம இருந்தா சரிதான். ஏன்டி ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்புக்கு போடுறியே, ரொம்ப பெருசாக போட மாட்டியா, இவ்வளோ குட்டியாக போடுறேன்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியுது. சரி விடுங்க, இன்னொரு ஒன் ஷாட் நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துடலாம். இந்த ஒன் ஷாட் நல்லா இருக்குமான்னு எனக்கே தெரில. சரி சும்மா போட்டிருக்கேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு லைன்லேயாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்களா. ஓகே, டாடா பை பாய்.